எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினத்தில் நடந்து முடிந்த 2025ஆம் ஆண்டுக்குரிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற கொடுப்பனவுகள் மற்றும் அக்கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் மற்றும் பூரணப்படுத்த வேண்டிய ஆவணங்கள் ஆகியவற்றை பார்ப்போம். இதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினத்தில் தேர்தல் ஆணைக்குழுவானது இக்கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்குரிய சுற்றறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. இதில் அரச ஊழியர்கள் வாக்கெண்ணும் நிலையங்களில் அல்லது வாக்களிப்பு நிலையங்களில் அல்லது வாக்குப்பெட்டிகளை சேகரிக்கின்ற அல்லது பெற்றுக்கொள்கின்ற பணிகள் என பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருப்பீர்கள். இந்த உங்களுக்கு அப்பணிகளில் ஈடுபட்டமைக்காக ஒரு வரவுச் சான்றிதழ் ஒன்று வழங்கப்பட்டிருக்கும். இந்த வரவுச் சான்றிதழ் மிக அவசியமாகிறது. இந்த வரவுச் சான்றிதழில் அல்லது உங்களது நியமன கடிதத்தில் நீங்கள் என்ன பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக காட்டப்பட்டிருக்கும். இந்த பணிக்குரிய கொடுப்பனவை நீங்கள் இந்த சுற்றறிக்கையில் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். வரவுச் சான்றிதழ் இலக்கம் ஒன்று உங்களுடைய வரவுச் சான்றிதழில் காணப்படும். அதனையும் நீங்கள் அவதானித்து உங்களுக்குரிய கொடுப்பனவை சரியாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பொது 35 ஒன்றினை பூரணப்படுத்த வேண்டும். பொது 35ஐ பூரணப்படுத்துகின்ற விளக்கத்தினை நான் வழங்க இருக்கின்றேன். அத்தோடு இந்த சுற்றறிக்கையின் பிடிஎஃப் பிரதினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதனுடைய இணையதளத்தில் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய இணையதளத்தில் இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் முதலாவதாக பொது 35 ஒன்றினை எவ்வாறு பூரணப்படுத்துவது என்பதை நாங்கள் பார்ப்போம். இதன் அடிப்படையில் ஒரு மாதிரி பொது 35 ஒன்றினை நான் இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இதன் அடிப்படையில் இதில் கேட்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை நீங்கள் பூரணப்படுத்த வேண்டும். இதில் வவுச்சர் இலக்கம் என்றொன்று காணப்படும். அதனை நீங்கள் பூரணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதில் எதுவும் எழுதவும் கூடாது. நீங்கள் அதே நேரம் காசோலை இலக்கம் என்றொன்று காணப்படும். அதிலும் அந்த கட்டத்துக்குள்ளேயும் நீங்கள் எதனையும் எழுதக்கூடாது. நிலையம் என்றதில் உங்களுடைய நிரந்தர சேவை நிலையத்தினுடைய பெயரை குறிப்பிட வேண்டும். பாடசாலையாக இருந்தால் நீங்கள் சேவையாற்றுகின்ற பாடசாலையினுடைய பெயரை எழுத வேண்டும். செலவு விவரம் என்பதில் தேர்தல் கடமைகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 என்று குறிப்பிட வேண்டும். உங்களுடைய சம்பளமானது நேரடியாக வங்கி கணக்குகளில் வைப்பு செய்யப்படுமாக இருந்தால் உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கத்தை இங்கே குறிப்பிட முடியும். பேஏபிள் என்ற இடத்தில் உங்களுடைய பெயரினை இனிஷியலுடன் குறிப்பிடுங்கள். இங்கு திகதி என்பதில் நீங்கள் இந்த பொது 35ஐ பூரணப்படுத்துகின்ற திகதியை இங்கு இட வேண்டும். தேர்தல் திகதியை அல்ல, நீங்கள் இந்த பொது 35ஐ பூரணப்படுத்துகின்ற திகதியை எழுத வேண்டும். இந்த வழங்கிய சேவை என்ற விபரத்தில் தேர்தல் கடமைகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 என குறிப்பிடுங்கள். இந்த தொகை என்ற இந்த கட்டத்துக்குள் நீங்கள் வாக்களிப்பு நிலையத்தில் அல்லது வாக்கெண்ணும் நிலையத்தில் வழங்கிய சேவைக்காக சுற்றறிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற தொகையை இங்கே குறிப்பிடுங்கள். நீங்கள் 2 வகையான பணிகளில் ஈடுபட்டிருப்பீர்கள். ஒன்று வாக்கெண்ணும் பணி, அதே நேரம் வாக்களிப்பு நிலையம். அது ரெண்டிலையும் வெவ்வேறு விதமான கொடுப்பனவுகள் காணப்படும். இந்த 2 கொடுப்பனவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கணக்காளர் அல்லது வலயத்தினுடைய அல்லது உங்களுடைய நிறுவனத்தினுடைய கணக்காளரின் அறிவுறுத்தல் படி இந்த 2 கொடுப்பனவுகளையும் ஒரே பொது 35 அல்லது தனித்தனி பொது 35களில் நீங்கள் பூரணப்படுத்தலாம். பொதுவாக இருவகையான கொடுப்பனவுகள் என்றபடியினால் இவை தனித்தனியாக 2 பொது 35களை நீங்கள் பூரணப்படுத்துவது அவசியமாக இருக்கும். இதில் மொத்த தொகையை இதில் நீங்கள் காட்டுவதோடு இதில் ப்ரிப்பேர் என்ற இடத்தில் நீங்கள் உங்களுடைய கையொப்பத்தை இட வேண்டும். இதுகளில் எந்த ஒரு டேஷ் பண்ணவோ அல்லது வேறு எதையும் நீங்கள் எழுதக்கூடாது. அத்தோடு இந்த தொகை என்றதில் நீங்கள் மேலே இந்த கூட்டுத்தொகையை எழுத்தில் இங்கு நீங்கள் குறிப்பிட வேண்டும். அத்தோடு இந்த இடங்களில் அதாவது செலவினங்களை அத்தாட்சிப்படுத்துதல், இந்த திகதிகள் இதுகளை நீங்கள் எதுவுமே அந்த கட்டங்களில் எழுதக்கூடாது. வவுச்சரின் அடுத்த பக்கத்தில் நீங்கள் தொகையை, அதாவது உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற தொகையை நீங்கள் இங்கு இட வேண்டும். அதாவது இந்த வவுச்சரில் உங்களுக்கு உதாரணமாக இதுல 6000 ரூபாய் மொத்தம் என்று சொன்னா 6000 இந்த தொகையை தான் நீங்க இதுலயும் என்ன செய்யணும், இந்த இடத்துலயும் எழுத்தில் எழுதணும். அதனால இதுல நீங்க 6000 என்று காட்டணும். அடுத்து நீங்கள் பெற்றுக்கொண்டமைக்கான கையொப்பத்தை கட்டாயம் நீங்கள் இதுல இட வேண்டும். இவ்வளவுதான் பொது 35இல் நீங்கள் பூரணப்படுத்த வேண்டிய
விடயங்களாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் 177 அதாவது பிரயாண கொடுப்பனவுகள் மற்றும் இணைந்த படியை பெற்றுக்கொள்வதற்குரிய பொது 77 எவ்வாறு பூரணப்படுத்துவது என்பதை பார்ப்போம். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆவணம் அதாவது இணைந்த படிகளையும் அதே நேரம் பிரயாண கொடுப்பனவுகள் இரண்டையும் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இந்த ஆவணத்தை பூரணப்படுத்துவது அவசியமாகிறது. இதில் செலவு விபரம் இதிலையும் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் மேலாக, அதாவது காசோலை இலக்கம் இதுகள் எதையும் நீங்க எழுதாம எம்டியா விடணும். அடுத்து செலவு விபரம் என்பதில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 என்ற குறிப்பிட வேண்டும். அலுவலர் பெயர் என்ற இடத்தில் உங்களுடைய பெயரை தெளிவாக எழுத வேண்டும். பதவி என்றதில் உங்களுடைய நிரந்தர பதவி ஆசிரியர் சேவையா அல்லது முகாமைத்துவ உதவியாளர் என்ற உங்களுடைய பதவியை இங்கு எழுத வேண்டும். திணைக்களம் என்ற இடத்தில் உங்களுடைய சேவை நிலையத்தினுடைய பெயர் எழுதணும். நிரந்தர சேவை நிலையத்தினுடைய பெயரை எழுதணும். அடுத்தது என்னன்னு சொன்னா அரசு பணிக்காக என்ற இடத்துல இந்த கட்டத்துல உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணிகள் என்று எழுதணும். பிறகு சென்றமைக்காக என்ற இடத்துல நீங்க என்ன செய்யணும்டா எங்கு நீங்கள் கடமைக்கு சென்றீர்கள், நீங்கள் இந்த தேர்தல் கடமைக்காக சென்ற சேவை நிலையத்தினுடைய பெயரை இங்க நீங்க எழுதணும். அடுத்ததாக இந்த கொடுப்பனவுகளுக்குரிய விவரங்களை நீங்க எழுதணும். இந்த விவரங்கள் இந்த இந்த பொது 177ல அடுத்த பக்கத்துல இது தெளிவாக காட்டப்பட்டிருக்கும். இதுல ஆண்டு நீங்க 2025 என்று காட்டுங்க, மாதம் மே மாதம் என்று காட்டுங்க, திகதி என்ற இடத்துல நீங்கள் தேர்தல் பணிக்காக சென்ற திகதி, அப்ப தேர்தல் பணிக்காக நீங்க சென்ற திகதியை இங்கே போடணும். போட்டுட்டு புறப்பட்ட நேரம் எத்தனை மணிக்கு நீங்க பயணத்தை தொடங்கினீங்க, போய் சேர்ந்த இடம் எது. இப்போ உதாரணமாக கண்டி என்று எடுத்தா கண்டியிலிருந்து நாங்க பயணத்தை ஆரம்பிச்சோம்டா கண்டி இங்க கேகாலை, கண்டியிலிருந்து முதல்ல நாங்க கேகாலைக்கு போயிருக்கிறோம். வாகன இலக்கத்துல போடணும். சில சிடிபி என்று சொன்னா சிடிபி பஸ் என்று சிடிபி என்று காட்டணும். மற்றது தூரத்தை இல காட்டணும் கிலோமீட்டர்ல. அடுத்ததாக நீங்கள் அந்த பிரயாணத்துக்காக செய்த செலவு அதுகளை நீங்க காட்டிட்டு இதனுடைய கோரப்படும் தொகைக்கு அதே தான் வரப்போகுது. இங்க இந்த மொத்த தொகை தான் இங்கேயும் கோரப்படும் தொகையாகவும் வரும். அடுத்ததாக இணைந்த படிகளை பொறுத்தவரையில் நீங்கள் பொதுவாக 24 மணித்தியாலத்துக்குரிய இணைந்த படிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அது முழு இணைந்த படியையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு 24 மணித்தியாலங்கள் சேவையாற்றி இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் நீங்க இரவொன்றை கழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருந்தால், உதாரணமாக பிரயாண பிரச்சனைகள் போன்ற சிக்கல்களால இரவொன்றை கழிக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கின்ற போது அங்கு காலத்தை கவனத்தில் கொள்ளாமல் உங்களுக்கு முழு இணைந்த படியையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அதுல காணப்படும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இணைந்த படிகள் தொடர்பாக புதிய சுற்றறிக்கை 2025 10ஆம் இலக்க சுற்றறிக்கையில உங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்குது. உங்களுக்குரிய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில உங்களுக்கு எவ்வளவு இணைந்த படி ஒன்று வரும் என்று சொல்லி இதை தெளிவாக பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு அதை இங்க இருக்கிற இந்த இணைந்த படி தொகை தான் இங்க நீங்க காட்டணும் இதுல, சரிதானே? அப்ப 2 நாட்களை கழித்திருந்தா 2 உதாரணமா 1000 ரூபாய் ஒருத்தருக்கு இணைந்த படி கிடைக்குதுண்டா 48 மணித்தியாலங்களா இருந்தா உங்களுக்கு 1000கள் 2 இதுல வரும். அப்ப இதை கூட்டி இங்களை போடணும். போக்குவரத்தை பொறுத்தவரையில அடுத்தடுத்த ஸ்டெப்ல நீங்க எங்க போனீங்களோ அதுகள் எல்லாம் இதுல எழுதணும். அதே நேரம் மே மாதம் 6ஆம் தேதி உங்களுடைய தேர்தல் கடமைகள் முடிவடைந்து நீங்கள் சேவை நிலையத்திலிருந்து மீண்டும் உங்களுடைய இருப்பிடத்துக்கு வீட்டுக்கு வருகின்ற அந்த செலவுகள் எல்லாம் கட்டம் கட்டமாக எழுதி இதுகளை கூட்டுத்தொகை எடுக்கணும். இந்த கூட்டுத்தொகைகளை தான் நீங்க என்ன செய்யணும்டா பிரயாண செலவுகள் இடத்துல பிரயாண செலவுகளோட மொத்தத்தையும் இணைந்த படிகள் என்றதுல இணைந்த படிகளாக கிடைக்கின்ற தொகையும் போட்டு நீங்களை கூட்டி நீங்க முழு தொகையை எடுக்கணும். சரி, இதுகளை பொறுத்தவரை நீங்க ஏற்கனவே எழுதிய அனுபவங்கள் காணப்படும். அதன் அடிப்படையில் எழுதுங்க. இதுகளில் டவுட்ஸ்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நான் உங்களுக்கு அதுகளில் மேலும் விளக்கம் தருகின்றேன். பிறகு இதுலேயும் இந்த பொது 77 மேலாக உங்களுக்கு ஆண்டுக்கான திரட்டிய சம்பளம் என்று காணப்படும். புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் தற்போது எடுக்கின்ற அடிப்படை சம்பளத்தை காட்டி, சரி, அடிப்படை சம்பளம் தர 12 காட்டணும், 12ஆல பெருக்கி விடணும். மற்றது இணைந்த படிகளை பொறுத்தவரையில உங்களுக்கு கிடைக்கிற இணைந்த படி உங்களோட பேசிக்கின் அடிப்படையில
இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில உங்களுக்கு கிடைக்கிற இணைந்த படி அந்த தொகையை நீங்க இந்த இடத்துல காட்டணும். அதே நேரம் பிற அங்கீகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகள்னு சொல்லும்போது 17,800 இருக்குத்தானே, அத நீங்க அதில காட்டலாம். சரிதானே? கையொப்பமிடுகின்ற போது இதுலயும் அப்படித்தான். இங்கன இந்த முழு தொகை வருதுதானே, அத நீங்க இதுல எழுத்திலயும் எழுதி காட்டணும். சரிதானே? காட்டிட்டு பெறுபவரின் கையொப்பமிட்ட இடத்துல கட்டாயம் கையொப்பமிடுங்க. திகதி என்ற இடத்துல இத பூரணப்படுத்திய திகதி எழுதுங்க. அதே நேரம் இங்க பெறுநர் என்ற இடத்திலையும் கையொப்பம் இட்டுக் கொள்ளுங்க. இவ்வளவுதான் நீங்க இதுல எழுதக்கூடிய விடயங்களாக காணப்படும். மற்ற இடங்கள் எல்லாம் நீங்க எம்டியா விடணும். அவர்கள் அதாவது உரிய நிறுவனம் நீங்க கையளிக்கின்ற உங்களுக்கு பேமெண்ட்டை செய்கின்ற அந்த அலுவலகத்தால் அது பூரணப்படுத்தப்படும். இவ்வாறாக நீங்கள் உங்களுடைய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். இதுகளில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மேலும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.